வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்மளோட சேனலோட முதல் அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது OnePlus 6T மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட முதல் ப்ரீமியம் ஃபோன். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ப்ரீமியம் ஃபோன் நான் யூஸ் பண்ணதில்லை. மிட் ரேஞ்ச் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க இந்த அமேசான் பேக்கேஜை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ OnePlus 6Tயோட பாக்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. பட் அதனோட எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி நசுங்கி இருக்குது. ஸோ டியூரிங் டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, OnePlus கம்யூனிட்டி. ஸோ அந்த ரிப்பர் மாதிரி இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் ஸ்லோவாக. சூப்பர். ஸோ என்னோட OnePlus 6T மொபைல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கான அந்த பிளாஸ்டிக் பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அது அடுத்து பேக்கில் பார்த்தோம்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் இது, ஆனால் இது வந்து கிளாஸ். ஸோ ஃபோனை வச்சுட்டு ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளார மொபைலுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கா ஜெல் மாதிரி இருக்கிற ஒரு கேஸ். சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த பக்காவாக இருக்குது. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா உள்ளார நிறைய மேனுவல்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளார பார்த்தோம்னா சிம் எஜெக்ஷன் டூல் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அதனோட வாரண்டி கார்ட்ஸ், மேனுவல்ஸ், சின்ன சின்ன மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடுத்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் லெட்டர் இருக்குது ஃப்ரம் CEO ஆஃப் OnePlus. ஸோ இன்விடேஷன் லெட்டர் ஒரு வாரமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரெட் கலர் USB-C டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. அதாவது C டைப்லேருந்து 3.5mm ஆடியோ ஜாக்கு. அதாவது ஹெட்ஃபோன், இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது இந்த ஃபோனில். ஸோ அதுக்கான கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரமாக வச்சுருவோம். அடுத்து டேஷ் சார்ஜர். ஸோ டேஷ் சார்ஜர் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சார்ஜர் மாதிரி இருக்குது. வழக்கமாக மற்ற மொபைலில் இருக்கிறத விட பெருசாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த சார்ஜர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு அந்த பாக்ஸில் வச்சுட்டு இப்போ ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். மொபைல் கையில் தொடுறதுக்கே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பேப்பர்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பேக்கில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கிளாஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கொரில்லா கிளாஸ் தான். ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாது. பட் ஆனால் அழுக்காகும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் பதியும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 6. ஸோ பக்கா ஸ்மூத்தாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதனோட கிளாஸில் வந்து என்ன பண்ணால் ப்ரொடெக்ஷன் மாதிரி, அதாவது டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒரு
கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து இதுவாகுது. இதனோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா அந்த நாச் தான். ஸோ வாட்டர் ட்ராப் நாச். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கேமராவும் இருக்குது. ஸோ நல்லா ஸ்மூத்தாக ஒரு மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ சிம் எஜெக்ஷன் டூவில் வச்சு நீங்கள் வந்து சிம் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நானோ சிம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ரெண்டுமே மெட்டல். டாப்பில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன், அதாவது சைலண்ட் மோட் வைக்கிற ஒரு கீயும் ஆப்பிள் ஃபோனில் இருக்கிற அது மாதிரி பவர் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. ரெண்டுமே வந்து மெட்டல். இதனோட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. ஸோ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ளஸ் மைக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB-C டைப்க்கான கனெக்டர். இதில் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இதனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவும் வந்து கொரில்லா கிளாஸ் 6ஆல் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட், அதுக்கப்புறம் அதனோட பிராண்டிங் லோகோ, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை OnePlus அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபோனோட இப்போதைக்கு கரண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதனோட ஓவரால் லுக்கை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபோனை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஸோ OnePlusக்கான லோகோ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வருது. ஒரு நல்ல அனிமேஷன். ஓகே, ஒன்ஸ் முடிஞ்ச உடனே ஹாய் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த செட்டப்பெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ஒன்ஸ் நான் செட்டப் முடிச்ச உடனே என்ன கலர் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் நெக்ஸ்ட் முடித்த உடனே பர்மிஷன் இங்கே கொடுத்துட்டு ஸோ அதனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. ஸோ மொபைலோட ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்குது. அதனோட ஆப் ட்ரா இப்படி இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டச் சென்சிட்டிவ் பக்கா அருமையாக இருக்குது. ஸோ இதான் வந்து ப்ரீமியம் ஃபோனுக்கான அந்த லுக் இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற கலர்ஸ், அந்த டிஸ்பிளே வந்து எப்படி சொல்கிறது, அந்த ப்ரீமியம் ஃபோன் அப்படிங்கிறது வந்து அந்த டிஸ்பிளே பார்க்கும்போது தெரியுது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நாச், அருமையான நாச், அந்த வாட்டர் ட்ராப் நாச். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனோட அபவுட் ஃபோனில் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த டிவைஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன வெர்ஷன், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, எவ்வளோ ரேம், அதுக்கப்புறம் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சிஸ்டம் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஏதாவது அப்டேட் இருந்தால் நீங்கள் சிஸ்டம் அப்டேட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 128 ஜிபியில் 13 ஜிபி வந்து யூஸ் ஆகிடுச்சு, அதாவது உங்களோட ஃபோனோட ஒய்ஸ்க்கு. ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அநேகமாக வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ பக்காவான ஃபோன் இது. ஏன்னா நல்லா பெரிய ஃபோன்ஸ், இதோட காஸ்ட்லியான ஃபோன்ஸ்லேயும் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுக்கல. 64 ஜிபி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9, அதாவது ஆண்ட்ராய்டு பை. இந்தியாவில் கூகுள் பிக்சலுக்கு அடுத்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் அப்டேட் வந்து சீக்கிரமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அது OnePlus தான் கூகுள் பிக்சலுக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபோன். ஸோ ஈஸியாக வந்து அப்டேட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் செட் பண்ணி முடிச்சிடுறேன்.
ஸோ ஃபஸ்ட் டைம் நான் செட் பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நிறைய டைம் வந்து என்னோடய ஃபிங்கரை வந்து அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சில டைம் அதே வந்து எரர் காமிச்சிது. ஸோ சம்டைம்ஸ் வந்து செட்டப் ஃபெயில் அது மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து 2-3 தடவை வந்து நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நான் இதில் செட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருந்தாலையும் கூட என்னதான் நமக்கு வந்து நமக்கு ஃபிசிக்கலான ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரை விட இது வந்து அதோட சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இதை நான் வந்து செட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ செக் பண்ணுவோம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலையும் ஃபிசிக்கல் சென்சாரோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்பீடு. ஸோ 2-3 முறை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து தான் தெரியும் எவ்வளோ ஸ்பீடு இருக்குதுன்னு. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பக்கவாக தான் ஒர்க் ஆகுது. அது வந்து நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஸ்பீடு, அதனோட ரீடிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா நெட்வொர்க் வந்து செக் பண்ணுவோம். அது சிம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அதனோட நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சிம் கார்டை வெளியே எடுத்துடுறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நேனோ சிம் கார்டு, மைக்ரோ சிம் எதுவும் கிடையாது, எல்லாமே நேனோ தான். ஸோ நான் ஃபஸ்ட் சிம்மில் என்ன பண்ணுறேன்னா ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணுறேன். செகண்ட் சிம்மில் வோடஃபோன் 4G சிம் யூஸ் பண்ணுறேன். ஸோ சம் பர்மிஷன்ஸ் ஓகே கொடுத்துட்டு ஓகே சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பக்காவாக ரிசீவ் ஆகுது. இன்னொரு ஃபோனில் எனக்கு செக் பண்ணும்போதை விட இதில் வந்து ரிசீவிங் எபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு வழக்கமாக வந்து ஜியோ நெட்வொர்க் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பார் இல்லை 2 பார் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பார்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ரிசீவிங் எபிலிட்டி, அந்த நெட்வொர்க் ரிசீவிங் எபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது அந்த ஃபோனில். ஸோ அதுவும் இல்லாமல் விவோஎல்டிக்கும் இந்த டேரக்ட் விவோஎல்டி 2 சிம்மே விவோஎல்டி எனேபிள்ன்றதுனால ஸோ இதில் விவோஎல்டி சிம்பிளும் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நெட்வொர்க்லேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஈஸியாக பிக் பண்ண சிக்னல்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் டயல் பண்ணுறேன், 198 வந்து கால் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதிலே வந்து சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சிம் 1 செலக்ட் பண்ணுறேன், ஜியோ கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து சிம் 2 டயல் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க டயல் பண்ணுறதுக்கு. ஸோ டயல் பேட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி இயர்பீஸ்லேருந்து வர சவுண்டும் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டும் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இங்கே இயர்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த நாச்சுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அது தெரியாது, பட் ஆனால் சின்னதாக ஒரு க்ரில் மாதிரி வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து வர சவுண்ட் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி இது எல்லாமே அருமையாக இருக்குது இந்த ஃபோன். அதாவது கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஃபோன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஃபோன்றதுனால இதை நான் வந்து இதனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்து வர ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவே பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பர்டிகுலராக OnePlus 60 பற்றின வீடியோக்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி.